வணக்கம். தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்னைக்கு வேர்க்கடலை வச்சு பியூனட் பட்டர் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஹெல்த்திங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம சப்பாத்தி, ப்ரெட்டு, தோசை எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்லாம். ஹெல்த்தியானது கூட. வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் 1 கப் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இப்போ இந்த வேர்க்கடலையில் இருக்க தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுங்க. அதுக்கு ஒரு டவல் எடுத்துக்கலாம். கிச்சன் டவல் எடுத்துகிட்டு அதில் நம்ம இந்த வேர்க்கடலையை போட்டுக்கலாம். போட்டு சுற்றிட்டு நம்ம அப்படியே லைட்டாக தேய்ச்சி விட்டால் போதுங்க. அதில் இருக்க தோலெல்லாம் ரிமூவ் ஆகிடும். இது எப்படி மெதுவாக தேய்ச்சி விடுங்க. அவ்வளோதாங்க. அதில் இருக்க தோலெலாம் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த தோலெல்லாம் தனியாக எடுக்கிறதுக்கு ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்தாலே போதும். இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாமே தோலெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுங்க வேர்க்கடலை. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு வேர்க்கடலையை போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் மோடில் வச்சுட்டு நம்ம மிக்ஸியை ஆன் பண்ணிட்டுருக்கலாம். இப்போ மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸியில் அரைச்சிட்ருக்கு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு பாருங்கள், இந்த லெவல் வந்திருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. திருப்பியும் நம்ம மிக்ஸி மூடி போட்டு ஹை ஸ்பீடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பியும் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். ப்ரெட்டில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்க வேறு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க. இது இருந்தால் போதும். பாருங்கள், ஆயில் அதில் வெளியில் எப்படி இருக்குது பாருங்கள். நம்மளுடைய பியூனட் பட்டர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கடலையில் உப்பு இல்லாட்டினா ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கடலையில் வறுத்த கடலை வாங்கினனால உப்பு ஆட் பண்ணல. இப்போ சுகர் ஆட் பண்ண வேண்டாம், ஒயிட் சுகர். அதுக்கு பதிலாக நான் தேன் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் தேன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான். அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும்ல ப்ரௌன் கலராக, அதுக்காக மட்டுமே கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பியூனட் பட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஆயிலியாக இருக்குங்க. ஆயில் ஃப்ரீ. இதில் எவ்வளோ ஆயில் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் வறுக்காத கடலையாக இருந்தால் ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்துட்டு தான் தோல் உரிக்கணும். இனிப்பு சுவை வேணும்னா நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல நம்ம பியூனட் பட்டர் ரெடி. இப்போ நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸியும் வேர்க்கடலையும் இருந்தால் போதுங்க. நமக்கு பியூனட் பட்டர் ரெடி ஆகிடுச்சு. கடையிலலாம் இப்போ நான் செஞ்சுருக்க அளவுக்கு 250 ரூபா அந்த ரேட் வருங்க. நம்ம வீட்லேயே செய்கிறனால ரொம்ப கம்மி செலவில் டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது அப்படியே சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்குங்க. நான் சாப்பிட போகிறேன், வாங்க சாப்பிட்லாம்.
அப்பா! செம சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா செய்யுங்க. செலவே இல்லைங்க. கம்மி செலவில் இவ்வளோ டேஸ்ட்டாக, இவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டு நமக்கு கிடச்சிருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சொல்லுங்கள். தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.